ஜெர்மனி ரஷ்ய அதிபர் புட்டினை விரைவில் சந்திக்க போறாரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தான். அது மட்டுமல்ல, 32 ஐரோப்பிய நாடுகள் இப்போ ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கு. கிரீன்லாந்து தான் முக்கியம், யாரை விட? உக்ரைனை விட அப்படின்னு யூரோப்பிய நாடுகள் பல நாடுகள் பேசிட்டாங்க. அப்போ புட்டினும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு பெரிய நாடகம் ஆடுறாங்களா? உக்ரைன் பஞ்சாயத்தை முடிக்கிறதுக்கு யூரோப் தடையாக இருந்தது. அதுக்கு பதிலாக கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இப்போது உலகத்தினுடைய பார்வையை வேறொரு கோணத்தை நோக்கி நகர்த்திருக்காங்க இந்த 2 அரசியல்வாதிகளும். ஜெலன்ஸ்கி அவ்வளோதான் கைவிட்டுட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. கடந்த 48 மணி நேரமாக உக்ரைனில் கரண்டே இல்லைங்கிற பிரச்சனை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம். டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஜெர்மனியினுடைய புதிய அதிபர் மெர்ஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அவருக்கு உள்நாட்டில் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் மக்கள்கிட்ட போதிய அளவில் வருமானம் இல்லை. அதை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஹிட்லர் மாதிரி நாடு பிடிக்கக்கூடிய ஆசையும் இப்போது ஜெர்மனியால் முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வளர்ந்த குடியான இருக்கக்கூடிய அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு வாங்க. finden endlich auch wieder mit unserem größten europäischen Nachbarn, nämlich mit Russland. Und ich sage das nicht, weil ich hier im Osten bin. Das sage ich an jeder anderen Stelle in Deutschland auch. Russland ist ein europäisches Land. Wenn es uns dann gelingt, in der längeren Perspektive mit Russland wieder einen Ausgleich zu finden, wenn Frieden herrscht, wenn Freiheit gewährleistet ist, wenn uns das alles gelingt, meine Damen und Herren, dann hat diese Europäische Union, dann haben wir auch in der Bundesrepublik Deutschland eine weitere Bewährungsprobe bestanden und dann können wir auch über das Jahr 2026 hinaus mit großer Zuversicht. இப்படி ஒரு ஸ்பீச்சை கேட்டதுக்கு பிறகு புட்டின் பேசாமல் இருப்பாரா என்ன? அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடனும் வர்த்தகம் செய்வதற்கு தயார் அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். நாங்கள் யூரோப் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரிகள் அல்ல, யூரோப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் எங்களுக்கு எதிரிகளாக மாறியிருக்காங்க. தலைவர்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் புதியதொரு நல்ல தலைவர்கள் யூரோப்புக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்க ரஷ்யாவோடு கூட்டணி வைப்பதற்கு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது மட்டுமல்ல, ரஷ்யாவில் 32 ஃபாரினை சேர்ந்த அம்பாசிடர்ஸ் டைரக்டாக வந்து கலந்துருக்காங்க. அதில் ஆப்கானிஸ்தான் உட்பட ஏகப்பட்ட யூரோப் லீடர்ஸ் வந்து கலந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரஷ்யாவில் தூதரகம் அமைத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியையும் ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுத்துருக்கார். ரொம்ப சூப்பரான ஒரு கேமை புட்டின் செஞ்சிருக்கார். I would like to say, I'm talking about the official and business circles interaction. Any interaction on key international regional questions has been frozen. I would like to believe that with time the situation will change and our countries will return to normal, constructive conversation. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஐயா, 48 மணி நேரமாக கரண்ட் இல்லையா உக்ரைனில்? கொஞ்சம் கரண்ட் கொடுங்க, மக்கள் என்னையே காரி துப்புறாங்க. நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்குறாங்க. காமெடியாக இருந்த நடித்த உன்னைய தலைவனாக உட்கார வச்சோம் உக்ரைனுக்கு. ஸோ நீ காமெடியன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டியடா தம்பி அப்படிங்கிற அளவுக்கு என்னைய திட்டுறாங்க. அதனால் யூரோப் நாடுகள் கொஞ்சம் முயற்சி பண்ணி எங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்க, இப்போ நாங்கள் நிராயுதபாணியாக நிற்கிறோம். அடி விட்டு பின்னுறாங்க, தாங்க முடியல, கரண்டை வேற கட் பண்ணிட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு வடிவேல் மாதிரி கதறிக்கிட்டு இருக்காப்புல. பட் யூரோப் நாடுகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஜெலன்ஸ்கியை விட கிரீன்லாந்து தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கிரீன்லாண்டை நோக்கி 50க்கும் மேற்பட்ட படைகள், யூரோப் நாடுகளைச் சேர்ந்த படைகள், இட்டாலி, ஜெர்மனி, பிரான்ஸ்,
இந்த மாதிரியான முக்கியமான நாடுகளைச் சேர்ந்த அந்த படைகள் வந்து இப்போ கிரீன்லாண்டை நோக்கி மூவ் ஆயிருக்கு யூஎஸ் படைகளை எதிர்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல. புட்டின் இப்போது பீஸ் மேக்கராக மாறிட்டார். அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கல அப்படின்னு மரியா மச்சடாவினுடைய பதக்கத்தை எப்படி ட்ரம்ப் அபகரித்தாரோ அதே மாதிரி புட்டினுடைய ராஜதந்திரத்தில் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில, எப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இல்லை, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்துருக்கார். உடனே நெதன்யாகுக்கு ஃபோன் போயிருக்கு. எங்கே? ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் இருந்து. நெதன்யாகு தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், காசாவில் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி புட்டினுக்கு விளக்கி சொன்னதாக ஒரு தகவல். ஈரானோடு நீங்கள் போர் புரிய விரும்புகிறீர்களா அப்படிங்கிறது தொடர்பான கேள்விக்கு இப்போ நான் அமெரிக்கா கிட்டையும் நான் இப்போதைக்கு அதுக்கு தயாரில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நெதன்யாகு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னதாக ரஷ்யா சைட்லேருந்து அறிக்கை விழுந்திருக்கு. இந்த ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷமே நெதன்யாகு சொன்ன விஷயத்த ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு புட்டின். ஆக மொத்தத்தில் 2 நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்புறவை பேணி பாதுகாக்கக்கூடிய வகையிலையும் 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சண்டையை அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடிய அடிப்படையிலையும் தான் ஒரு பீஸ் மேக்கராக உலக நாடுகள் முன்னாடி இப்போ வந்து நிற்கிறார். உலகத்தினுடைய மீட்பராக தன்னை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு வல்லவரா அப்படின்னு கேட்டால் எந்த காயினை எந்த இடத்துல அடிச்சா பாக்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கேரம் போர்டில் இருக்கக்கூடிய சிறந்த வீரர் மாதிரி புட்டின் ஆடக்கூடிய ஆட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது தான். கனடாவினுடைய பிரதமர் கார்னி அவங்க இப்போது ஜி ஜின்பிங் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க, சீனாவுக்கு போயிருக்காங்க. இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் ஜப்பானுடைய பிரதமரை சந்திக்க போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நாடுகளுடைய நட்பு அப்படிங்கிறது இங்கே பலப்படுத்தப்பட்டிருக்கு. பட் வேர்ல்டு ஆர்டருங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. புட்டினை மீட் பண்ண வந்தாங்கன்னு சொன்னல 32 அப்படிங்கிறது அது ஜஸ்ட் நவ் இப்போ 34 ஜாஸ்தி ஆகிருக்கு. பிரான்ஸ், இட்டாலி, நார்வே, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, செக் குடியரசு, பிரேசில், எகிப்து, ஆப்கானிஸ்தான் உட்பட 34 நாடுகளுடைய தூதர்கள் நற்சான்று வாங்குவதற்காக ட்ரம்பிடம் இல்லை புட்டின்கிட்ட வந்து அந்த சான்றிதழை வாங்கியிருக்காங்க. உக்ரைனுடைய எதிர்காலம் பற்றியும் புட்டின் அவர்கள் பேசியிருக்கார். உக்ரைன் எங்களுக்கு எதிரி நாடு அல்ல, அண்டை நாடு. நேட்டோவில் அவங்க உறுப்பினராக மாறக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டை தவிர மற்றபடி உக்ரைனை ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணப்பாடு அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த விஷயத்தை முடிச்சிருக்கார். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. புட்டின் அவர்கள் இன்னொரு கூடுதலாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார். கியூபா நாட்டுக்கு என்றென்றும் நாங்கள் துணையாக நிற்போம் அப்படின்னு. அவங்க தான் சர்க்கரை ஆலைகள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய கண்ட்ரி வேர்ல்டு வைடாக. நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய காலகட்டத்தில் இருந்து கியூபாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கம்யூனிசத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு. அப்படிப்பட்டவங்க ரஷ்யாவோட நல்ல டைஅப்பில் இருந்தாங்க. பட் இப்போது வெனிசுலாவில் நடந்த நிகழ்வில் கூட கியூபாவை சேர்ந்த 40 ஆஃபீஸர்ஸ் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த நிகழ்வுக்கும் புட்டின் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. பட் கியூபாவுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவர் கொடுத்துருக்கார். பொலிட்டிகோ அப்படிங்கிற அந்த நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து மட்டும் ரஷ்யாவோடு கூட்டணி சேர மறுக்கிறது. யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ ரஷ்யாவோடு கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டது. யூரோப்பில் இருந்து டைரக்டாக ரஷ்யாவுக்கு வணிகம் அப்படிங்கிறது வெகு விரைவில் தொடங்கும் அப்படின்னு புட்டினும் யூரோப்பிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகளும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது அவங்களுக்கு துண்டிக்கப்படும். ட்ரம்ப் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இனிமேல் ட்ரம்ப் பெரிய அளவில் நமக்கு சேல்ஸ் பண்ண மாட்டார், நம்மக்கிட்ட அதிகமான அளவில் வரி விதிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க ரஷ்யாவோடு கூட்டணி வச்சு எரிபொருளுடைய தேவையவாது ஃபுல்லப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் இங்கிலாண்டுடைய ஸ்டாமர் அவர் ரஷ்யாவோடு ஒரு நெடிய கால ஒரு பகை இருக்குது. அந்த பகை உக்ரைனுக்கு அதிகமான அளவில் ஆயுதங்கள் கொடுத்து ரஷ்யாவை டேமேஜ் பண்ணது யாருன்னு கேட்டால் இங்கிலாந்து தான். குறிப்பாக சில முக்கியமான ஆயுதங்கள்லாம் உக்ரைனுக்கு கொடுத்தது இதே ஸ்டாமர் தான். தொலை தூரங்களில் போய் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அமெரிக்கா கூட உக்ரைனுக்கு கொடுக்கல. ஆனால் யார் கொடுத்தான்னா ஸ்டாமர் கொடுத்து ரஷ்யாவினுடைய பல நகரங்களை அட்டாக் பண்ண வச்சார் உக்ரைனை வச்சு.
அது மட்டும் இல்லை, ரஷ்யாவும் தன்னுடைய கப்பற்படையை இங்கிலாந்தினுடைய எல்லையோரத்தில் நிப்பாட்டி வச்சு இங்கிலாண்டையும் பயமுறுத்துச்சு. ஒரு குறிப்பிட்ட பீரியடில் 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போரே வந்துடும் போல அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருந்துச்சு. இரு நாட்டு தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோ இங்கிலாந்து மக்களை இப்போ வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற யூரோப்பிய நாடுகள்லாம் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. பட் இங்கிலாந்து அப்படிங்கிறது அப்படி அல்ல. பிரிட்டிஷார் உலகத்தை ஆண்டவர்கள் அப்படின்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டவங்க. அப்படிப்பட்டவங்க இறங்கி வந்து புட்டினுக்கிட்ட பேசுறதுக்கு இப்போது அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. அதே நேரத்தில் ஈகோவும் இடிக்குது. இது இங்கிலாந்து மக்களுக்கு தான் ஆபத்து. எனக்கு தெரிஞ்ச அளவில் உக்ரைன் போரை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் யூரோப்பும் வந்து உக்ரைனை வந்து கிள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் புட்டின் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது ட்ரம்ப்பை விட்டு கிரீன்லாண்டை பற்றிய பேச்சுக்களை அதிக அளவில் பேச வச்சு, கிரீன்லாண்டு யூரோப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம், கிரீன்லாண்டு நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, ஸோ நாட்டோ நாடுகள்லாம் உள்ளே வந்து கிரீன்லாண்டுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க. அப்போது ட்ரம்ப் வெர்சஸ் நாட்டோன்னு கேம் மாறும். இதை பயன்படுத்தி யூரோப் நாடுகள் எல்லாத்தையும் என் பக்கம் வர வைக்க முடியும் அப்படின்னு புட்டின் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டிருக்கலாம். அதை ட்ரம்ப்புக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம். அதுக்கு ட்ரம்ப்பும் வந்து ஓகே சொல்லியிருக்கலாம். முன்னாள் கேஜிபியினுடைய முன்னாள் ஊழியர் தான் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அந்த வகையில் ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் புட்டினுக்கு சாதகமான ஒரு நபர் தான். புட்டினை கைது செய்வீர்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கூட அப்படி ஒரு தேவையில்லை, புட்டினுடைய சிறந்த நண்பர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம வரலாற்றோடு பின்னி பிணைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஜப்பான் மீது குண்டு வீசினது அமெரிக்கா தான். ஹிரோஷிமா, நாகசாகி அந்த 2 இடங்கள் மீது குண்டு வீசினது அமெரிக்கா தான், ரஷ்யா கிடையாது. யூரோப் ஃபுல் அண்ட் ஃபுல் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் ஜெர்மனி தான், ஹிட்லர் தான். அதுவும் யூரோப் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அப்போது யூரோப் கண்ட்ரீஸுக்கு இடையிலே நடக்கக்கூடிய போரில் ரஷ்யாவா உள்ளே வந்துச்சு. வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அங்கேயும் ரஷ்யா இல்லை. பிரிட்டிஷ் தொடர்ச்சியாக உலக நாடுகளை கைப்பற்றிக்கிட்டே இருந்தாங்க, ரைட்டா? ஆனால் அதே பிரிட்டிஷ் யார்கிட்ட தோல்வி அடைஞ்சதுன்னா ரஷ்யா கிட்ட தோல்வி அடைஞ்சது. இப்போவும் அதே இங்கிலாந்து ரஷ்யாவோடு போர் புரியறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரானோ சீனாவோ ரஷ்யாவோ இதுவரைக்கும் வரலாற்றில் பெரிய அளவிலான போர் அப்படிங்கிறத நிகழ்த்தினதே கிடையாது. சீனா இந்தியா மீது வேணுமானால் கொஞ்சம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தியிருக்கலாம். ஆனால் அந்த போர்னால் பெரிய அளவிலான சேதாரம் அப்படிங்கிறதோ உலக அமைதிக்கு குந்தகம் அப்படிங்கிறதோ இல்லை. ரஷ்யாவும் போரை நடத்தியிருக்கலாம். ஆனாலும் அது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேரில் உக்ரைனில் தடவி கொடுத்து அன்பாக அது கோழி மிதித்து குஞ்சு சாகுமாங்கிற கதையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் தன்னுடைய அண்டை நாடுகளோட நட்புறவு மட்டும் இல்லை, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் எப்படி ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஹவுதிகளையோ ஹிஸ்புல்லாவையோ லெபனானையோ காசாவையோ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணுறாங்க. ஸோ இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத ஒன்று தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்களே தவிர அவங்க போர் செய்யணும் அப்படிங்கிறத விரும்பலை. இப்படிப்பட்ட நிலையில் போர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அமெரிக்கா மட்டும்தான் இந்த வேலையை செய்யுது. அவங்களுக்கு துணையாக யூரோப் கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு புட்டின் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாயாஜால வித்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உலக அமைதியை ஏற்படுத்தும்னு நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594.
prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.